துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விசேஷமாக அமையப் போகிறது. முதல்ல சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றம், அந்த சுக்கிரன் இடம் மாறுறார் இல்லையா? வாரம் தொடங்கும்போது 9ல் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை ரொம்ப நல்ல ஒரு சேர்க்கை, நல்ல ஸ்தானத்தில். அப்புறம் சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரார். 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் உச்சபலம் பெற்ற குருவும் ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து 10ல் இருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது. இதனுடைய தொடர்பு அந்த குரு பார்க்கறதுனால 6ஆம் இடமும் தொடர்பு பெறுறது. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு அதிபதி அங்கே இருக்கிறது. அவர் ராசியை பார்க்கறது. 2, 6, 10 தொடர்பு இருக்கிறது. பொருள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படி சொன்னால் இந்த வாரம் அதுக்கு கரெக்டான வாரம். பதவி உயர்வு கேட்கணும், ஊதிய உயர்வு கேட்கணும் அப்படி சொன்னால் தாராளமாக செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். படிக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டா அதன் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். வேலை பார்க்குறவங்க பார்ட் டைமில் ஏதாவது படிக்கலாம். எல்லாமே பொருள் நோக்கம் கொண்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். எதை செஞ்சாலும் ப்ராப்பராக கரெக்டாக லீகலாக செய்யணும். அது இல்லை, ஒரு இடத்துல சின்ன தவறு பண்ணிட்டோன்னு சொன்னால் அது பெருசாகிடும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருள் ஈட்டக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது.